கடந்த ஒரு மாதமாக பார்த்தீர்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவரை போல, மன நோயாளியைப் போல உளறிக் கொண்டிருக்கின்றார். 400 ஆரம்பித்த அவருடைய உளறல் இன்றைக்கு நான் கடவுள் என்னை நேரடியாக பெற்று அனுப்பினாரா அல்லது உருவாக்கி அனுப்பினாரா என்று சொல்லவில்லை, கடவுள் இருந்து வந்திருக்கின்றேன் என்று சொல்றார். நாம் நித்யானந்தா, பிரம்மானந்தா, பிறகு பாபு ராமதேவ் போன்ற போலி சாமியார்கள் தான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள். என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார். ஆக அந்த பிரம்மானந்தா, நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார். மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார், ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது. அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார். காரணம், குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணம்தான். இன்றைக்கு என்னிடமோ சொல்கின்றார், நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை. 80-20 என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் தாலியை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த தாலியை எல்லாம் பிடுங்கி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார். தாலி மற்றவர்கள் காப்பாற்றுவது இருக்கட்டும், முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான். முழு விவரம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் தாலிக்கு இவர் மரியாதை தரமாட்டார் என்பது இன்றைக்கு 75 வயது என்று சொன்னால் 50 வருடத்திற்கு முன்பே தெரியும். ஏனென்றால் அவர் தாலிக்கு கொடுத்த மரியாதையை பற்றி குஜராத்தும் அறியும், இந்தியாவும் அறியும். ஆக இன்றைக்கு இவரை பொறுத்தவரை இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. 400 என்று ஆரம்பத்திலே சொன்னவர் இப்போது எண்ணிக்கையை சொல்வதில்லை. சொல்லால் எப்படி சொல்ல முடியும் இப்போது என்று சொன்னால் 400 என்று எழுதி அதை நாளை மட்டும் எடுத்துவிட்டால் மீதி இருப்பது என்னவோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நம்மை விட அவர் அதிகமாக உணர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேஷ்டியை கட்டிக்கொண்டு தமிழகத்திற்கு வந்து எவ்வளவோ சல்ஜாப்புகளை செய்தார். ஆனால் எனக்கு தெரியும் இந்த மனிதர் தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்றவர் என்று. இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். நீங்கள் இங்கே அதிமுக ஆட்சி இருக்கும்போது சீன பிரதமர் சென்னைக்கு வந்தார், 2-3 நாள் தங்கினார். அந்த 2-3 நாள் இங்கே தங்கிய போது அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடியை அவர் ஏதாவது ஒரு 5 ரூபாவது அழைத்து அவரை அந்த பிரதமருக்கு, சீன பிரதமருக்கு அறிமுகம் செய்து வைத்தாரா என்றால் இல்லை. அவர் எடப்பாடியை ஒரு முதலமைச்சராக அவர் அப்போது நினைக்கவே இல்லை. பாவம், எடப்பாடியும் இன்னமும் செய்து பார்த்தார். இருந்தாலும் அவரை சைனா, ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு ஒரு அந்நிய நாட்டினுடைய உரிமையாளரை, ஒரு பிரதமரை அழைத்து வரும்போது அந்த மாகாணத்தின் முதல் பிரஜையாக இருக்கின்ற அந்த முதலமைச்சருக்கு மரியாதை தருகின்ற வகையில் இருவரையும் அவர் அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டாமா என்பதை நான் கேட்கின்றேன். ஏன் இவ்வளவு காலம் தள்ளி இதை சொல்கின்றேன் என்றால், ஆரம்பத்திலிருந்தே அவர் நம்முடைய தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டு அலைகின்றார். நம்மை ஏமாற்றுவதற்கு வேஷ்டி கட்டுகின்றார், நம்மை ஏமாற்றுவதற்கு திருக்குறள் படிக்கின்றார், நம்மை ஏமாற்றுவதற்கு தமிழ் மொழியை உலகத்தில் அங்கீகாரம் செய்வதற்கு நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்று சொல்கின்றார். ஒரு விஷயம் நீங்கள் நினைத்து பாருங்கள், செம்மொழி என்று சொல்லப்பட்ட தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எத்தனை கோடி இறந்து போல, சவப்பெட்டிக்குள் போல அந்த சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு ரூபாய் தந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் அதிலேயே தெரியும் உங்களுக்கு தமிழ் மீது, தமிழக மக்கள் மீது எவ்வளவு வாஞ்சையோடு மட்டுமல்ல எவ்வளவு ஒழிக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றார். புதிதாக சொல்லி இருக்கின்றார் தமிழர்கள் திருடர்கள் என்று. தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்ன சொல்வது? அதுவும் குஜராத்திலே இருக்கின்ற இவரை பற்றி என்ன சொல்வது? ஆகவே இவ்வளவு கேவலமாக பேசுகின்ற மோடிக்கு தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னால்,
எப்படியும் நாம் ஜெயித்து விடுவோம், நாம் மீண்டும் இந்த நாட்டை ஆளலாம் என்று நான் அவரை கேட்டுக்கொள்வது, தப்பி தவறி தனிப்பட்ட முறையில் சென்னை வந்தாலும் இனிமேல் தயவு செய்து வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள். அதற்கென்று வேற ஏதாவது கட்டிக்கல் அர்த்தம். வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் என்றால் நீங்கள் வேற மாதிரி நடித்து விடக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒருவரை நாம் பிரதம மந்திரியாக வைத்திருக்கின்றோம். உலக நாடுகள் போற்றுகின்றது என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு ஐநாவிலே இருந்து, கனடாவிலே இருந்து, ஆஸ்திரேலியாவிலே இருந்து இன்றைக்கு அத்தனை பேரும் இந்தியாவிலே ஜனநாயகம் கொல்லப்படுகின்றது, அங்கே சர்வாதிகார ஆட்சி என்பது மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு பெரிய மோசமான எதிர்காலம் இந்த மோடி வந்தால் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அருமை தோழர்களே, படிக்க வேண்டும், அருமை பத்திரிகையாளர்களே, நீங்கள் இதை எழுத வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில் 10-15 நாட்களாக மோடியை தூக்கி எறிந்தவர்கள் கூட இன்றைக்கு மோடியினுடைய உண்மையான நிறத்தை, உண்மையான குணத்தை, உண்மையான உருவத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கு உண்மைகளை அப்படியே எழுதுகின்ற பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் எல்லா பத்திரிகைக்காரர்களையும் சொல்லவில்லை, குறிப்பிட்ட அப்படி சில பேர். ஆகவே இன்றைக்கு நாட்டின் நிலைமையை உணர்ந்து வர இருக்கின்ற தேர்தலில் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு மோடியை பற்றி என்ன எழுத வேண்டுமோ அதை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னபோது தமிழகத்திலே இருந்து அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த ஆண்மகன் யார் என்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், தமிழகத்தை பொறுத்தவரையில், தமிழகத்தை ஆளுகின்றவர்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் விவேகம் உள்ளவர்கள் என்பதோடு மட்டுமல்ல, நன்றி மறக்காதவர்கள். ஆனால் இழிவுபடுத்தினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் திருப்பி தருவோம் என்ற துணியில்தான் நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய அறிக்கை வந்த 2 மணி நேரத்தில் அவர் அதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இன்னொன்றும் சொல்கின்றார்கள், நான் பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று. பாண்டியனைத்தான் சொன்னேன் என்று சொன்னால் ஏன் பாண்டியன் பெயரை சொல்லி இருக்க வேண்டியதுதானே? எதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்றது சாவி, தமிழகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்வதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும். கண்டிப்பாக தமிழகத்திலே பிறந்த பாண்டியன் ஒரிசாவிலே அரசியல் செய்யக்கூடாது, அங்கே ஒரு பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்வாரானால், எப்படி பாகிஸ்தானிலே பிறந்த அத்வானியை உள்துறை அமைச்சராக ஆக்கினார்கள்? எப்படி குஜராலை, பாகிஸ்தானில் பிறந்த குஜராலை எப்படி நாட்டினுடைய பிரதமராக சில நாட்கள் வைத்திருந்தோம்? ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாட்டின் ஒருமைப்பாட்டில் நம்பிக்கையுள்ளவர்கள் நாங்கள். எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிலோனில் பிறந்தார் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் கேரளாவிலே பிறந்தார் என்று சொல்வார்கள். அதே போல் ஜெயலலிதா கர்நாடகத்திலே பிறந்தவர் என்று சொல்வார்கள். 2 பேரும் இங்கே முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, இறந்து இவ்வளவு நாட்கள் வருடங்கள் ஆகியும் இன்றைக்கும் தமிழ் மக்கள் அவர்கள் மீது பாசம் காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழக மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தேசத்தில் உண்மையான தேசபக்தியும், இந்த தேசம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தமிழக மக்கள்தான் முதன்மையானவர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏதோ நீங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வரவேற்பு தந்த ஒரே காரணத்திற்காக தமிழக மக்கள் நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைத்தீர்கள் என்றால், ஏதாவது டெபாசிட் வாங்குகின்ற அளவிற்காது இருந்த உங்களுடைய கட்சி இங்கே அண்ணாமலை என்ற ஒரு பேர் வழியை தலைவராக போட்டு இன்றைக்கு அந்த கதையும் முடிந்தது. நோட்டாக்கு கீழே தான் வாங்குவார்கள் என்று நினைக்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.